சத்திய ஆவியானவரை குறித்து ஒரு விளக்கத்தை 16ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார். இப்பொழுது நான் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், வாஞ்சிக்கிறேன். ஆனால் அதை தாங்கக்கூடிய பலன் உங்களிடத்தில் இல்லை. சத்திய ஆவியானவராகிய தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளாகும் ஆழத்திற்குள்ளாக உங்களை நடத்துவார், உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், உங்களை நடத்துவார். பிதாவினுடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள் என்பதை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் 12ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். நான் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, ஆனால் அவைகளை இப்பொழுது நீங்கள் தாங்க மாட்டீர்கள். பெந்தகோஸ்தே நாள் வந்தது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள், திருச்சபை உருவானது, அப்போஸ்தலர்கள் வழியிலே எல்லாரும் நடந்தார்கள். பவுல் கர்த்தரால் இயேசுவால் ரட்சிக்கப்பட்டார். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் ஆவிக்குரியவர்களாய் பலனுள்ளவர்களாய் இல்லாதபடியினாலே உங்களை மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் பலவீனர்கள் என்றும் தாங்க முடியாதவர்களும் என்றும் என்று எண்ணி உங்களுக்கு பலமான ஆகாரத்தை தராமல் பாலை கொடுக்கிறேன்கிறார்.